நம்ம ப்ளீச் சீரீஸ்ல இருக்க ஒரு 3 ஸ்ட்ராங்கான பங்காய்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய அனிமே இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டு வந்துருங்க. நம்ம தேர்ட் பிளேஸ்ல கென்பாச்சி சராக்கியோட ஒரு பங்காய் தான் இருக்கு. சோல் சொசைட்டில இவர் பாத்தீங்கன்னா சீகாயோ பான்காயோ யூஸ் பண்ணாம கேப்டன் ஆயிருப்பாரு. இந்த பன்காயை தலைமை எப்போ யூஸ் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஜெராட் வால்கரேவோட பேட்டில் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணிருப்பான். அந்த ஃபைட்ல நம்ம ஜெராட் பாத்தீங்கன்னா நம்ம கென்பாச்சியை ஒரு மாங்கா நினைச்சிருப்பாரு. அதாவது நீலாம் எனக்கு ஒருத்தியான ஆப்போனண்டே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப தலைவன் கென்பாச்சி அவரோட பன்காயை திடீர்னு அன்லீஷ் பண்ணி சுத்தி இருக்க இடம் எல்லாத்தையும் செதற விட்டுருப்பாரு. அப்ப தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு டீமன் லுக்ல இருந்திருப்பான். உடம்பு ஃபுல்லா சவுப்பு கலரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 கொம்புமே இருந்திருக்கும் மண்டேல. இந்த பங்காயோட ஸ்பெஷல் எபிலிட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தையும் அப்புறம் கட்டிங் பவரையும் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விடும். இந்த சைடு நம்ம ஆப்போனண்டான ஜெராட் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாத்தீங்கன்னா ஜெராடுக்கு உழுவுற ஒவ்வொரு அடியுமே அவரோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போகுமே தவிர அவருக்கு அடியே உழுவாது. லிட்ரலி எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஜேஜேகேல எப்படி மகாரஹாவோ அதே மாதிரி தான் இங்க நம்ம ஜெராட். அப்போ தலைவன் கென்பாச்சி அவனோட பன்காயை வச்சு ஒரே போடுல 2ஆ பொளந்து விட்டுருப்பான் நம்ம ஜெராட. நம்ம செகண்ட் பிளேஸ்ல யமமோட்டோவோட சான்கான் அட்டாச்சி தான் இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் சினிகாமி என்று அழைக்கப்படும் நம்ம யமமோட்டோ தான் இதோட யூசர். தலைவன் ஷின்காய் யூஸ் பண்ணி அவனோட ஃபயரை வெளியே கொண்டு வருவான். அதுக்கப்புறம் பன்காயில அவரோட சான்பாக்டோவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாரு. இப்படி ஷின்காய் அண்ட் பன்காயில இருந்து கம்ப்ரஸ் ஆன எல்லா பவருமே அவரோட சான்பாக்டோக்குள்ள போய் அவரோட சான்பாக்டோ பாத்தீங்கன்னா சன்னோட செம்ம ஹீட் ஆயிருமா. அப்புறம் அவரோட சான்பாக்டோ வச்சு யாரையாவது ஹிட் பண்ணாருன்னா அவங்க பாத்தீங்கன்னா எரிஞ்சு போக மாட்டாங்க, காணா போயிருவாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம யாமமோட்டோ யாராச்சும் கில் பண்ணாருன்னா அவங்கள பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு இவரால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு ஓபியான பவர் தான் நம்ம யாமமோட்டோவோட பங்காய். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம இச்சிகோவோட ட்ரூ பங்காய் தான் இருக்கு. அதாவது டென்சா ஜாங்கெட்சு. தலைவன் இந்த பங்காயை வச்சுதான் நம்ம சோல் கிங்கே பொளந்திருப்பான். இந்த பங்காயினால நம்ம தலைவனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா காட் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் 3லே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இச்சிகோ தான். இது மட்டும் இல்லாம பங்காயை பொதுவாகவே யூஸ் பண்ணும்போது டைம் லிமிட் ரொம்ப கம்மி தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம இச்சிகோவோட பங்காய்க்கு பாத்தீங்கன்னா டைம் லிமிட் ரொம்ப அதிகம். இந்த பங்காய்ஸ் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய வீடியோவா போடலான் இருக்கேன். நீங்க போடலாமா வேணாமாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.